வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை கடலூர் ரோடு போஸ்ட் ஆஃபீஸ் எதிரில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் வீரபத்திரன், தொகுதி செயலாளர் மஞ்சினி, சுரேஷ், பொருளாளர் ராமலிங்கம், இணை செயலாளர் காத்தவராயன், ராமதாஸ், வார்டு தலைவர் கணேசன் மற்றும் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன், ஓபிசி அணி மாநில தலைவர் ரவி, கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அனைத்தையும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் அவர்கள் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் நீர்வேக வாய்க்கால் பணி தொடக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் செயல்பாடு. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் சவேரியர் பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள நேதாஜி நகர் பகுதிகளில் மழை காலங்களில் ஏற்படும் நீர்நிலை பிரச்சினையை தீர்க்கும் பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் யூ வடிவ வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்புகள் காரணமாக பள்ளி வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு பள்ளி நிர்வாகம் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவருடன் முறையிட்டனர். தற்போது இந்த பிரச்சினைக்கு தற்காலிகமாக மோட்டார் மூலம் நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டது. ஆனால் நிரந்தர தீர்விற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அணுகியதன் விளைவாக பள்ளி எதிரே சதுரங்க வடிவில் ரெடிமேட் கான்கிரீட் கலவையுடன் வடிவமைக்கப்பட்ட நவீன வடிகால் அமைக்கப்பட்டு அது நேராக உப்பனாறு வாய்க்காலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல துறை நிர்வாகிகளின் ஒத்துழைப்பு தேவைப்பட்ட நிலையில் பிறகு திட்டம் நிலைத்தும் செயல்படுத்தப்படாமல் தடைப்பட்ட போதும் சட்டமன்ற உறுப்பினர் விடாமுயற்சியின் நடவடிக்கையை தொடர்ந்தார். அதன்பின் முழுமையான வடிகால் வேலைகள் மீண்டும் இன்று தொடங்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் சாலையின் கிழக்கு பகுதியில் துறைமுக இணைப்பு சாலையின் சந்திப்பிலிருந்து புதிய துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலில் உள்ள துறைமுக வளாகம் வழியாக யூ வடிவ வாய்க்கால் கட்ட சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் உடனிருந்து பணியினை பார்வையிட்டார். நடைபெற்ற இந்த பணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடியுடன் இளநிலை பொறியாளர் ராமன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் தணிகாச்சலம், விசிக தேசிகர் மற்றும் செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 174வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய 174ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் புதுவை கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி வைத்து பெருவிழாவை தொடக்கி வைத்தார். இத்திருவிழாவானது இன்று தொடங்கி வருகின்ற 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவில் நாள்தோறும் 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறுகிறது. இதில் பங்கு தந்தைகள் அருட்தந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 15ஆம் தேதி புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமை கூட்டு திருப்பலி நிறைவேற்றுகிறார். தொடர்ந்து மாலை 6:30 மணி அளவில் சிறப்பு ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை சூசைராஜ், உதவி பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ ஆகியோர் தலைமையில் பங்கு மக்கள் செய்கிறார்கள். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
புதுச்சேரி குருசுக்குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் 44 கிளப்பை சேர்ந்த 366 அணிகள் கலந்து கொண்டன. இதனுடன் இறுதிப் போட்டி குருசுக்குப்பத்தில் உள்ள பெத்தாங் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் குருசுக்குப்பத்தை சேர்ந்த KRW மற்றும் வானரப்பேட்டையை சேர்ந்த பிளேபாய்ஸ் ஆகிய இரு அணிகள் மோதின. இதில் குருசுக்குப்பத்தை சேர்ந்த KRW அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசுக்குப்பத்தை சேர்ந்த பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பெத்தாங் போட்டியின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் 44 கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பாஜக மாநில நிர்வாகிகள் சாய் சுதாகர், ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், ராயல் சீனிவாசன் மற்றும் ராஜரூபன், தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் KRW அணியின் கௌரவ தலைவர் ஏகநாதன் மற்றும் குருசுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து தலைவர் ஒலி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் நடந்த சிறப்பு முகாமில் பயனாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டது. இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலையில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் வில்லியனூர் தனியார் மஹாலில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் கேசவன் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் ராஜ்குமார், இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் ஷிவ் பஜ்ரங் சிங் முன்னிலை வகித்தனர். பொது மேலாளர் சந்திரசேகன், கள பொது மேலாளர் பத்மாவதி, சப் கலெக்டர் குமரன் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முகாமில் பிரதமர் ஜன்தன் யோஜனா, பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதிநல திட்டங்கள் மற்றும் விபத்தில் இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு விபத்து காப்பீட்டு தொகை பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. கணக்குகளுக்கான வாரிசு நியமனம், உரிய கோர வைப்பு தொகை, டிஜிட்டல் மோசடிகள் குறித்து புகார் மற்றும் தீர்வு முறைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நோனாங்குப்பம் எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனியில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 47ஆம் ஆண்டு செடல் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்களுக்கு குளக்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பால்குடம் எடுத்து பக்தர்கள் கரகத்துடன் பின்தொடர்ந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், ஆலய அறங்காவல் குழுவினர், இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முக்கிய நிகழ்வான பாகர்சாலை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் தேர் திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது.
அதனை முன்னிட்டு இவ்வாண்டு நடைபெற உள்ள தேர் திருவிழாவின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய ஏற்பாடுகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், காவல் கண்காணிப்பாளர் மாறன், காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், கண்ணன், சுகாதாரத்துறை மருத்துவர் தாரணி, ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் விஸ்வநாதன், திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்ட கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாளை முதல் துவங்க இருக்கும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் முக்கிய விழாவானது தேர் திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இத்தேர் திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக இப்பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்துதல், கடற்கரை பகுதியில் லைஃப் கார்டுடன் நீச்சல் வீரர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல், சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ ஏற்பாடுகள், ஆம்புலன்ஸ் வாகனம், தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட அவசர நிலை வாகனங்கள் தயார் நிலையில் வைத்திருத்தல், மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க கூடுதல் காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்ட பல செயல்படுத்த உள்ளதாக பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் முருகராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் பவள விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, தொகுதி தலைவர் முருகராஜ் ஆகியோர் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தேங்காய் திட்டு, முருங்கம்பாக்கம், அரியாங்குப்பம் மேற்கு மற்றும் கிழக்கு பஞ்சாயத்துக்கான காக்காயன் தோப்பு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு பஞ்சாயத்து தலைவர் குமரவேல், முருங்கம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணராஜ், அரியாங்குப்பம் மேற்கு பஞ்சாயத்து தலைவர் தண்டபாணி, கிழக்கு பஞ்சாயத்து தலைவர் அன்பழகன், காக்காயந்தோப்பு பஞ்சாயத்து தலைவர் ஹரிகிருஷ்ணன், வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவர் பரசுராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று 10ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் மஞ்சள் நீர் உற்சவகத்தில் அம்மன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள், வசந்தி நேரு அவர்கள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தர்ராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிரும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மஞ்சள் நீர் உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் வீதி உலா விழாவின் உபயதாரர் தினேஷ், பிரீத்தி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
அம்மன் ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நகராட்சி வில்லியனூர் ரோடு முருங்கம்பாக்கம்பேட் பகுதியில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வனத்தாம்பாளையத்தம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு மகோற்சவம் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மூலவர், அம்மன் மற்றும் தேவதைகளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று பூங்கரங்கம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடி மரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடிமரம், திரிசூலம், பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஆகியவருக்கு காப்பு கட்டி கொடியேற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், தலைவர் ரகு, செயலாளர் ஐயனார், பொருளாளர் கருணாநிதி, உறுப்பினர்கள் புகழேந்தி, பாபு, முத்துக்குமரன், சுரேந்தர், ஆலய அர்ச்சகர்கள் முனிராஜ், மணி மற்றும் கிராம மக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஏம்பலம் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கில் ஆரோ குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் நிறுவப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கில் ஆரோ குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் நிறுவப்பட்டது. சுமார் 40,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட ஆரோ இயந்திரம் மூலம் 250 மாணவர்கள் இனிமேல் சுத்தமான குடிநீர் பெற முடியும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் செல்வி டெல்பின், துணை செயலாளர் பவித்ரன், உறுப்பினர் பாலாஜி, கார்த்திகேயன், சிவானி, பிரபாகரன் மற்றும் மற்ற குழு உறுப்பினர்கள் இணைந்து திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து நடத்தினர். இதனுடன் இணைந்து இந்திரா காந்தி நர்சிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் பள்ளி மாணவர்களுக்காக சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். கைகளை கழுவும் முறைகள், தூய்மை பராமரிப்பு போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு எளிமையாக நாடக வடிவில் விளக்கியது சிறப்பாக வரவேற்கப்பட்டது. மாணவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்ட முயற்சி என லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று பெற்றோர் ஆசிரியரிடையே பாராட்டை பெற்றனர். இது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் கூறுகையில், இது மாணவர்களின் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிறது என்று நன்றி தெரிவித்தனர். அறக்கட்டளை பிரதிநிதி கூறியதாவது, ஒவ்வொரு குழந்தைக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களின் குறிக்கோள் என்று கூறினர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் உலக உறுப்புகள் தானம் பற்றிய விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் உலக உறுப்புகள் தானம் பற்றிய விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் விருந்தினர்களை வரவேற்று பேசினார். அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் டீன் டாக்டர் மணி அவர்கள் தலைமை தாங்கி நினைவு பரிசு வழங்கி பேசினார். சிறப்பு விருந்தினராக டாக்டர் செவ்வேல், இயக்குனர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை புதுச்சேரி பங்கேற்று உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாணவர்கள் அதற்காக விழிப்புணர்வை சமூகத்தில் பரப்பும் தலைமை தூதர்களாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். கௌரவ விருந்தினராக டாக்டர் குமார், நோடல் அதிகாரி, மாநில உறுப்பு மற்றும் திசுமாற்று அமைப்பு கலந்து கொண்டு உறுப்பு தானமானது ஒருவர் இறந்த பின் அவரது உறுப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கினார். சோட்டோ அமைப்பை சேர்ந்த ஞானசேகரன், தனலட்சுமி, டாக்டர் மணிகண்ட பிரபு ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் கிட்னி ஹெல்த் இந்தியா அமைப்பை சேர்ந்த டாக்டர் பிரபு, நிறுவனர் மற்றும் டாக்டர் சுபசாந்தினி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உறுப்பு தானம் குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது. உலக உறுப்புகள் தானம் பற்றிய விழிப்புணர்வு மனித சங்கிலி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி கிரும்பாம்பாக்கம் காவல் நிலையத்தில் முடிவுற்றது. நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி ஏஜிஎம் டாக்டர் பிரசன்னா, திரு தன்வந்திரி போக்குவரத்து காவல் அதிகாரி,
விஜயகுமார், இன்ஸ்பெக்டர், கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உறுப்பு தானம் குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மனித சங்கிலியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி திரு சந்துரு மற்றும் உதவி பேராசிரியர்கள் ஜெயசூர்யா, கோவர்த்தன விஷ்ணு, ஸ்ரீஸ்ருதி, பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.